விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஆஃப் த ரெக்கார்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப பரபரப்பான காட்சிகள் வேக வேகமாக நகருது. பீயூஷ் கோயல் வந்து சென்னை வந்திருக்கிறாரு. அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. எங்களுடைய கூட்டணி தொடர்பாக விரைவிலே அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த பரபரப்பான ஒரு சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வேக வேகமாக ஒரு வலிமையான ஒரு கட்டத்தை நோக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. பிரைம் மினிஸ்டர் வந்து நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது மேடையில் வந்து அமமுக தலைவர்கள் உட்பட எல்லாருமே ஒரே மேடையில் அதிமுக தலைவர்கள் எல்லாருமே ஒன்றா உட்கார போகிறாங்க. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு பக்கம் வேகமாக நகர்ந்துட்டு இருக்க நேரத்தில் திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ் அமையுமா அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பும் அந்த பக்கம் எழுந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறது தான் $1,000,000 கேள்வி. இது தொடர்பாக கடந்த ஜனவரி 17 காங்கிரஸ் ஹைகமாண்டில் இந்திரா பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த தலைவர்கள், இப்போது சிட்டிங் எம்எல்ஏ எம்பிக்கள் இவங்க அத்தனை பேரையுமே அழைச்சி ஒரு பெரிய ஆலோசனை கூட்டமும் நடத்தி முடிச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி. அதில் என்ன விவாதிக்கப்பட்டது, காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் என்ன மனநிலையில் இருக்குது, விஜய் என்ன மனநிலையில் இருக்கார், முதல்வர் ஸ்டாலின் என்ன மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த காங்கிரஸோட கூட்டம் பற்றி நம்ம ஜூனியர் உடனில் பூச்சாண்டி காங்கிரஸ் அப்படிங்கிற தலைப்பை நம்ம கவர் ஸ்டோரியை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இந்த பூச்சாண்டி காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் பொருத்தமான தலைப்பு தான். ஏன் அப்படின்னா, இந்த கிராமப்புறங்களில் வந்து ஒரு சந்தை நடக்கிறப்ப பார்த்துருப்பீங்க. ஒரு பாம்பு பெட்டியை வந்து மூடி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கீரியை ஒரு பக்கம் காமிச்சிக்கிட்டு இது ரெண்டுக்கும் சண்டை நடக்க போகுது, இப்போ பாம்பு எடுத்து வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து அப்படியே வித்த காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த பாம்பு எடுத்து வெளியிடவும் மாட்டாங்க, சண்டையும் நடக்காது. கடைசியில் அதை வச்சு ஒரு வருமானத்தை பார்த்து போயிடுவாங்க. அந்த மனநிலையில் தான் காங்கிரஸ் வந்து டிவிக்கே போயிடுவோம், டிஎம்கே போயில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கமுமே ஒரு சீட்டு பங்கீடு, சீட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறதா தான் சொல்லப்படுது. காங்கிரஸோட மனநிலை என்ன? இந்த ஜனவரி 17 நடந்த கூட்டம் அப்படிங்கிறது காங்கிரஸோட சமீப கால வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாளாக தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, சிட்டிங்கில் திமுக அலையன்ஸில் வந்து காங்கிரஸ் இருக்கிறாங்க. காங்கிரஸ் அலையன்ஸில் இருக்கும் பொழுதே இந்த அலையன்ஸில் இருக்கணுமா வேண்டாமான்னு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கொள்ள முடியதாக இருக்குது. ஏன்னா திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லை மதிமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை ஐயுஎம்ஓ யாருமே திமுக அலையன்ஸ் வேணுமா வேண்டாமான்னு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை அழைச்சி ஆலோசனை கூட்டம் நடத்தலை. காங்கிரஸ் மட்டும் நடத்தியிருக்கு. இந்த ஜனவரி 17 கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டிருக்கு, கார்கே வந்து உள்ள என்ட்ரி ஆன உடனேயுமே பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் வந்து ஆல் இந்தியா ப்ரொஃபஷனலில் மன்னிக்கணும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்ட்ட நேரடியாக சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யார் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு காங்கிரஸ்குள்ளே இருக்குது. அதனுடைய ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக அவர் இருக்கிறாரு. ராகுல் காந்தியோடைய வலதுகரமாக அறியப்படுபவர். அவர் தான் வந்து சமீபத்தில் தவேக தலைவர் விஜயை வந்து நேரில் சந்திச்சுட்டு போயிருந்தார். இந்த சந்திப்புகளை மையமிட்டு கார்கே நேரடியாகவே முதல்ல கேள்வி கேட்டிருக்காரு. உங்களை யாரும் முதல்ல போய் பார்க்க சொன்னது, விஜயை ஏன் பார்த்தீங்க அப்படின்னு அவர் கேட்டபோது, நட்பு ரீதியாக தான் போய் பார்த்தேன், இதில் வந்து எந்த தவறும் இருக்கிற மாதிரி தெரியல, இதில் அரசியலாக இன்னும் நாங்கள் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாப்புல. அதுக்கு கார்கே, நீங்கள் போய் பார்த்ததுனால கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் குழப்பங்கள்லாம் வந்துருச்சே, ஏன் நாங்கள் போய் விஜயை போய் பார்க்க தெரியாதா, நாங்கள் ஏன் அமைதியாக இருக்கோம், உங்களை யாரும் நீங்கள் போய் அவசரப்பட்டு பார்க்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கார்கே வந்து பிரவீன் சக்கரவர்த்தியை ரொம்ப கடுமையாக பேசியிருக்காப்புல. இந்த கான்வர்சேஷனை வந்து பார்த்துட்டு இருந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் யாருக்குமே சரி ஓகே, காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து டிஎம்கே அலையன்ஸ்லையே ரீட்டைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு, அதனால தான் டிவிகே தலைவரை போய் பார்த்துட்டு வந்தவரை இந்த கடி கடிக்கிறாங்க, நம்ம எதுக்கு வம்பு பேசாமல் வாய முடி இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச வந்தவங்களும் டிவிகே சார்பாக பேச வந்தவங்களுமே அமைதியாகிட்டதாக தான் சொல்கிறாங்க. இந்த கார்கேவும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசி முடிச்ச உடனேயுமே வந்து சில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்கிட்ட ராகுல் காந்தி பேசியிருக்கார், ஓப்பனாகவே பேசியிருக்கார். நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, எந்த கூட்டணியில் நம்ம இருக்கலாம், திமுகவில் இருப்போமா இல்லை தாவேக்க பக்கம் போவோமா, உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு ராகுல் காந்தி டைரெக்டாக கேட்டிருக்காரு. ஒரு சில எம்எல்ஏக்கள் எழுந்து திமுக அலையன்ஸில் தான் நம்ம தொடரணும் அப்படிங்கிறத விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருந்த எல்லா எம்எல்ஏக்களுமே அதை வழிமொழிஞ்சிருக்கிறாங்க.
ஏன்னா வந்து நம்ம டிவிகே சைடு வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. பட் டிஎம்கேக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா அவங்க எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் அத்தனை தொகுதிகள் நம்மளால் வெற்றி அடைய முடியும். ஏன்னா திமுக வந்து நமக்கு ஒரு டெஸ்டட் பார்ட்டி, டிவிகே வந்து ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. அதனால் வந்து டிஎம்கே அலையன்ஸோடு இருக்கிறது தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சிதம்பரம் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். எப்படி அப்படின்னா, டிவிகேக்கு வந்து 8% தான் வாக்கு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். 8% தான் வாக்கு இருக்கிறதா எனக்கு தெரிய வருது. அவங்க சொல்கிற மாதிரி வந்து 20, 25, 30, 35ங்கிற மாதிரிலாம் இல்லை. 8% இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான் அது. பட் அவங்கள நம்பி நம்ம அலையன்ஸுக்குள்ளே போயிட்டு தனித்து போட்டிடுறோம், அவங்க கூட அலையன்ஸ் பண்ணி நம்ம போட்டிடுறோம் அப்படின்னா நம்மளால் வந்து பெருமளவு சீட்டு கன்வர்ஷன் நமக்கு கிடைக்காது. நம்மளாலும் வந்து ஒரு 60-70 சீட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. 60-70 சீட்டு வாங்கினாலும் என்ன, எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போவோம், அதுதானே கணக்கு. நம்மளால் பெரும்பகுதி வெற்றி அடைய முடியாது. வெற்றி அடையாத ஒரு கூட்டணிக்குள்ளே நம்ம ஏன் போய் சிக்கணும், அதனால் நம்ம திமுக அலையன்ஸ்லேயே நம்ம தொடருவோம் அப்படிங்கிற கருத்தை வந்து சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. சிதம்பரம் பேசுகிறத ராகுல் காந்தி உன்னிப்பாக கேட்டிருக்காரு, யாருமே இடைமறிக்கவே இல்லை. ஸோ சிதம்பரம் பேசி முடித்த உடனே எல்லாருக்குமே ஒரு புரிஞ்சு போச்சு, கூட்டத்தில் இருந்தவங்களுக்குலாம். சரி, ஓகே, ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்குது, பேசாமல் டிஎம்கே கூட போயிடலாம், அவங்க எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை சீட்டில் போட்டிடுற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மனநிலைக்கு வந்துட்டாங்க. டக்குன்னு பின்னாடிலேருந்து ஒரு குரல், கடைசி வரிசையிலேருந்து மாணிக்கம் தாக்கூர் எந்திரிச்சு பேசுகிறார். டிவிக்கே தாங்க வேணும், ஏன்னா டிவிக்கே கூட அலையன்ஸ் போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்மளால் வந்து ஒரு 25 தொகுதிக்குள்ளே சுருக்கி நம்மளுடைய ஓட்டிங் கெப்பாசிட்டியை, நமக்கு வரக்கூடிய வாக்கு சதவீதத்தை வந்து வெறும் 3% உள்ளே சுருக்கிக்க பார்க்குது டிஎம்கே. ஆனால் பாருங்கள், கடந்த 2024 அதிமுக அலையன்ஸ்லேருந்து பிரிஞ்சு வந்த பிஜேபி தனித்து தான் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு 11.7% வாக்குகளை இண்டிவிஜுவலாக பெற்றிருக்கு. அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் இப்போ எடப்பாடி கிட்ட சீட் பேரமே அவங்க நடத்துகிறாங்க. எங்களுக்கு இப்போ 11% வந்துடுச்சு, நீங்கள் வந்து 23% 2024 வாங்கியிருக்கிறீங்க, அந்த கணக்கீடின் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ தொகுதிகள் போட்டிடுறீங்களோ அதில் சரிபாதி எண்ணிக்கையில் எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க எடப்பாடிக்கு. நம்மளால் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியலை. ஏன்னா நம்ம 3%க்கு கீழே சுருங்கிட்டோம். ஏன்னா நம்ம போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கையே 25க்கு கீழே தான் இருக்கிறதுனால நம்மளால் அதிக சதவீத வாக்குகள் வாங்க முடியலை. அதனால் நம்ம டிவிக்கு கூட அலையன்ஸ் போய் ஒரு 70 தொகுதிகளில் நம்ம போட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 2 கூட்டணி காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு வின்னிங் ஃபேக்டர் தான். நம்மளால் ஒரு 30-40 தொகுதியில் வெற்றி அடைய முடியும். தவிர நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை டபுள் டிஜிட்டுக்கு உயர்த்திட முடியும். அதாவது 10% மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 2029 நாடாளுமன்ற தேர்தலின் போது நம்ம ஒருவேளை டிவிக்கு அலையன்ஸ்லேயே கண்டினியூ பண்ணாலும் கூட, இல்லை வேற ஒரு அலையன்ஸுக்கு மாறினாலும் கூட, இந்த ஓட் பர்சன்டேஜை வச்சு, அதாவது டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுல, இந்த ஓட் பர்சன்டேஜை வச்சு அதிகப்படியான பாராளுமன்ற தொகுதிகளை நம்ம பெற முடியும். நமக்கு வந்து இப்போ 10 சீட்டு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ டிஎம்கே அலையன்ஸ் நமக்கு ஒதுக்குது. ஆனால் 2029 தேர்தலில் நம்ம டிவிக்கு அலையன்ஸில் நம்ம அதிகப்படியான வாக்கு சதவீதம் நம்ம பெற்றுட்டோம்னா 2029 எலெக்ஷன் அப்போ எந்த அலையன்ஸில் போய் நம்ம இருந்தாலுமே அந்த அலையன்ஸில் நம்மளால் வந்து சரிபாதி எண்ணிக்கையில் 20 சீட்டுக்குள்ளே நம்ம போட்டியிட முடியும். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. தவிர விஜயோட அலையன்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளால் கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாதிரியான தென் மாநிலங்கள் அத்தனையிலையுமே அவரை வச்சு நம்மளால் கேம்பெயின் பண்ணிக்க முடியும். தமிழர் வாழ்கிற பகுதிகளில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஆசை இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் எம்ஜிஆர் வந்து 1984 வந்து ஒரு ராஜீவ்காந்தி அவர்களோட ஒரு பேக்டை போட்டுக்கிட்டார். எப்படி அப்படின்னா, அப்போ நடந்த தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 1984 காங்கிரஸ் வந்து 26 தொகுதிகளில் போட்டியிட்டது, அதிமுக 12 தொகுதிகளில் தான் போட்டியிட்டது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் விஜய் அவர்கள்ட்டையும் நம்மளால் ஒரு உடன்படிக்கையை நம்ம போட்டுக்க முடியும். அதிகப்படியான சீட்டுகளில் காங்கிரஸும் குறைந்த எண்ணிக்கையில் டிவிக்கையும் போட்டிடுறதை நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு வின் சுச்சுவேஷன். ஸோ டிவிக்கே கூட போகிறது தான் நம்மளுடைய காங்கிரஸ் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. டிஎம்கே கூட போனால் நம்ம சுருக்கிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எடுத்து பேசியிருக்காரு. அவர் பேச ஆரம்பித்த பிறகு தான் ஓகே, டிவிக்கு ஆதரவாக சில கருத்துக்களை சொல்லலாம் போல இருக்குன்னு கூட்டத்துக்குள்ளேயே வந்து ஒரு சுச்சுவேஷன் மாறி இருக்குது. அதன் பிறகு தான் ஜோதிமணி அவர்கள் வந்து டிவிக்கு சார்பில் போகணும் அப்படிங்கிற சில கருத்துக்கள் முன் வச்சிருக்கிறாங்க. சில எம்பிக்களும் அதை எடுத்து பேசியிருக்கிறாங்க. எல்லா கூட்டங்களையும் முடிச்சுட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சில கேள்விகளை எழுப்பியிருக்கார்.
டிஎம்கே கூட தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத எம்எல்ஏக்கள் எல்லாருமே சொல்கிறீங்க. சரி, மீண்டும் மீண்டும் நம்ம வந்து அவங்க 25 சீட்டுக்கு மேலே கொடுக்கவும் மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 28 சீட்டு இந்த முறை வேணால் கொடுக்கலாம், நம்ம ப்ரெஷர் பண்ணுறதுனால. 28 சீட்டு கொடுத்தாலுமே இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கீங்களோ அவங்க தான் மறுபடியும் மீண்டும் சீட்டு கேட்பீங்க. மீண்டும் மீண்டும் நீங்களே தானே வர்ற மாதிரி தானே இருக்குது. இது எப்படி கட்சி வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும்? அதிகப்படியான நபர்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பளிக்கணும்ல, அதுக்கு வேறு அலையன்ஸ் மாறினா தானே சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் முன் வச்சிருக்கிறாரு. பட் இதுக்கான பதில் வந்து எம்எல்ஏக்கள்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு முடிவோடு தான் அங்கே போய் உட்காந்துருக்கிறதுனால அவங்கள்ட்ட அந்த பதில் கிடையாது. ஸோ எல்லாம் கூட்டம் முடிச்சுட்டு டின்னர் போயிருக்கிறாங்க. டின்னர் முடிச்சுட்டு எல்லாரையுமே தனித்தனியாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஜனவரி 17ஆம் தேதி நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில், இந்திரா பவன் கூட்டத்தில் 41 நிர்வாகிகள் கலந்துருக்கிறாங்க. எம்பி, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே 41 பேர் கலந்துருக்கிறாங்க. இந்த 41 பேருமே தனித்தனியாக பார்த்துருக்காரு. தனித்தனியாக பார்க்கும்பொழுது டிஎம்கே அலையன்ஸுக்கு போகணும்னு சொன்ன எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து டிவிகே அலையன்ஸ் போகணுங்கிற விருப்பத்தை ராகுல்கிட்ட தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க சொன்ன காரணம், இங்கே என்ன மீட்டிங் நடந்தாலும் கூட்டம் முடிஞ்ச அரை மணி நேரத்தில் அறிவாலயத்துக்கு தகவல் போயிடும். நாங்கள் திரும்ப தமிழ்நாட்டுக்கு தான் போகணும். தமிழ்நாட்டில் போய்ட்டு நாங்கள் அரசியல் செய்யும்போது லோக்கலில் இருக்கக்கூடிய மந்திரிங்க எல்லாருமே எங்ககிட்ட ஒத்துழைக்க மாட்டாங்க, ஒரு பாராமுகமாக தான் நடந்துக்குவாங்க. மீண்டும் வந்து நம்ம டிவிகே அலையன்ஸில் போகிறோமா டிஎம்கே அலையன்ஸ் போகிறோமாங்கிறது எங்களுக்கு இன்னும் உறுதியாக தெரியாது. ஸோ நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. திமுக அலையன்ஸ்லேயே நம்ம கண்டினியூ பண்ணாலுமே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தது தானே இவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நாளைக்கு எங்களை தோக்கடிக்கவும் பார்ப்பாங்க டிஎம்கே சைட்லேருந்து. அதனால் எங்களுக்கு ஓப்பனாக எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுல ஒரு அச்சம் இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி இருந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட்டத்துக்குள்ளே இண்டோர் மீட்டிங்கில் நடக்கிற விஷயங்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் அறிவாலயத்துக்கு போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு தான் கட்சிக்குள்ளே லீக் இருக்குது அப்படிங்கிறத அவர் அப்போ தான் உணர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து ஒரு முடிவெடுக்கும். கூட்டணி தொடர்பாக கார்கேவும் ராகுல் காந்தியும் முடிவெடுப்பார் அப்படிங்கிற தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றி யாருமே பொது வழியில் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசிக்காதீங்க, ஹைகமாண்ட் முடிவெடுத்துக்கும், அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பேசிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எல்லாரையும் திருப்பி அனுப்பியிருக்காங்க. இந்த கேக் ஆர்டரை எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் செல்வ பிறந்தக திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம், இது வலுவான கூட்டணி, இயற்கை கூட்டணி அப்படின்னு செல்வ பிறந்தக தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். டிஎம்கே அலையன்ஸில் தான் இருக்கோங்கிறது சொல்கிறார். இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் சோஷியல் மீடியாவில் வந்து உரிமை குரல் எழுப்புறார், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறார். ஒரு பக்கம் ஜோதிமணி கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடான கருத்துக்கள். பிரவீன் சக்கரவர்த்தி அப்பப்போ சோஷியல் மீடியாலையும் பேசுகிறாரு, பொது வெளியிலையும் வந்து பேசுகிறார். விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றார் அவர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் போய் தள்ளிடுது. அதனால பொது வழியில் யாருமே பேசாதீங்க, செல்வ பிறந்தையும் பேச வேண்டாம், மாணிக்கம் தாக்கரும் பேச வேண்டாம், யாரும் பேசாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது 17ஆம் தேதி நடக்குதுங்க. இது 17ஆம் தேதி நடந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் யாரும் எதுவும் கம்பெல்லாம் ஒன்றும் சுற்றலை. டிஎம்கே தான் வேணுங்கிறது சொல்லலை, டிவிகே வேணுங்கிறது சொல்லலை. 20ஆம் தேதி காங்கிரஸோட செயற்குழு கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடக்குது. கிரிஜோடங்கர் மேலிட பொறுப்பாளரான கிரிஜோடங்கர் தான் அதுக்கு மேற்பார்வையில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அவர் தலைமையில் நடக்குது. இந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி புதிதாக நியமிக்கப்பட்ட 71 மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு மெசேஜ் போகுது. என்ன மாதிரி மெசேஜ் போகுது? நீங்கள் யாருமே காங்கிரஸ் அல்லாதவர்களை போய் சந்திக்கக்கூடாது. அதாவது டிஎம்கேயோ இல்லை கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லை ஏடிஎம்கேயோ எந்த லீடர்ஸையுமே போயிட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. காங்கிரஸ் தலைவர்களை வேணால் நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து நீங்கள் வாழ்த்து பாருங்க, இல்லை வாழ்த்து சொல்லுங்கள், அது உங்களோட விருப்பம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உட்பட யாரையுமே போய் பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவை கிரிஜோடங்கர் போடுறதா சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு டிஎம்கேயோட மினிஸ்டர்ஸையோ இல்லை மாவட்ட செயலர்களையும் போய் காங்கிரஸோட மாவட்ட தலைவர்கள் போய் சந்திச்சாங்க அப்படின்னா கூட்டணி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் உருவாக ஆரம்பிச்சிடும். அதை வந்து கிரிஜோடங்கரோ இல்லை டெல்லி தலைமையோ விரும்பலை. அதனால தான் டிஎம்கே போய் காங்கிரஸ் தலைவர்கள் சந்திக்கிறதுக்கு தடை போட்டதா சொல்றாங்க. இதை வந்து செயற்குழு கூட்டத்திலையும் அவர் சொல்றாரு, கிரிஜோடங்கர் சொல்றாரு, டெல்லி தலைமை தான் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும், நீங்க எங்கேயுமே பொது வழியில கருத்தை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, டெல்லியிலேருந்து ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், மற்றபடி கேண்டிடேட் செலெக்ஷன் எல்லா ப்ராசஸையும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த முறை சீட்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ காங்கிரஸ் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஓரளவு கொஞ்சம் விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது காங்கிரஸ் வந்து திமுகக்குள்ள 39 சீட்டு கேட்குது.
39 சீட்டு, ஒரு ராஜ்யசபா பதவி, ப்ளஸ் வந்து 3 அமைச்சர்கள், கூட்டணி மந்திரி சபை அமைத்து அதில் 3 அமைச்சர்கள் கேட்குது. இந்த பெரிய டிமாண்டை டிஎம்கே வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை. 25 சீட்டு அவர் டிஎம்கே சைடில் நம்ம பேசினப்போ என்ன சொல்கிறாங்க, போன தடவை வந்து 25 சீட்டு கொடுத்து 18 சீட்டில் ஜெயித்தாங்க காங்கிரஸ். இப்போ தலைவர் வந்து 18 சீட்டே கொடுத்தா ஜெயிக்கிற எண்ணிக்கையிலேயே, அவங்க ஜெயிச்ச எண்ணிக்கையிலே சீட்டு கொடுக்கலாங்கிற மனநிலை தான் இருந்தார். இப்போ அவங்க போன தடவை போட்டிக்கிட்ட எண்ணிக்கையிலே 25 சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் போயிட்டு நெருக்கிறதுனால இந்த 25ங்கிறது 28 அப்படிங்கிற அளவில் உயர்ந்திருக்கு தற்சமயத்துக்கு. இந்த 28க்கு மேலே ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாது அப்படிங்கிறத டிஎம்கே ஆணித்தரமாக சொல்லிடுச்சு. ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டும் கிடையாது, கூட்டணி மந்திரி சபைக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் திமுக அழுத்தமாக சொல்லிட்டாங்க. அப்போ 39 சீட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி, கூட்டணி மந்திரி சபையில் 3 மந்திரிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி, ஒரு ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்க்குற காங்கிரஸ் கட்சி எப்படி திமுகவுடைய இந்த பதிலை வந்து ஏற்றுக்கும்? ஸோ வந்து ஒரு குழப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்குது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் டிவிகே சைடும் அவங்க தன்னுடைய தொடர்புகளை அவங்க கட் பண்ணிக்கல, இப்போ வரைக்கும் கட் பண்ணிக்கல. இப்போவும் கூட விஜய் அவர்களுடைய நெருக்கமாக இருக்கும் நபர்கள்ட்ட அவங்க வந்து தொடர்பில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. திரு ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், ஜான ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், எல்லாரோடையுமே வந்து அவர் தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5-6 நாளைக்குள்ள இதில் ஒரு முடிவு பிறக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ் அமையுதா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 5-6 நாளில் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு காங்கிரஸ் ஹைகமாண்ட்லேருந்து கிடைக்கிற தகவலாக இருக்குது. சரி, இதில் வந்து காங்கிரஸ் அவங்களுடைய நிலைப்பாடை சொல்லிட்டாங்க, டிஎம்கேயும் அவங்க நிலைப்பாட்டை சொல்லிடுச்சு. டிவிகே சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் உண்டு இல்லைன்னு ஒரு பதிலை சொல்லணும். 5 நாள் இருங்க, 6 நாள் இருங்க, பொங்கல் வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ குடியரசு தினம் வரைக்கும் காத்துருங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அடுத்த பிப்ரவரி மாதம் வந்துடும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் காத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ காங்கிரஸ் வந்து இப்படி காத்திருக்க வைக்கிறது அப்படிங்கிறது டிவிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அமமுக சைடு டிவிகே சைட்லேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அமமுக தினகரனும் டிவிக்கு வரதான் விருப்பமாக இருந்தார் அவர். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க எந்த சைடு மூவ் பண்ணுறாங்கங்கிறதே தெரியாமல் தினகரனும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன்னா டிவிகே சைடு காங்கிரஸ் அலையன்ஸுக்கு வராமல் வேறு எந்த கட்சியுடன் கூட்டணி உடன்படிக்கை செய்து கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. அதனால் ரொம்ப நேரம் காத்திருந்து அதுக்கு பிறகு டெல்லியோட ப்ரெஷர் காரணமாக அமித்ஷா போய் தினகரன் பார்த்து இப்போது இன்றைக்கி அலையன்ஸில் சேர்ந்துட்டார். ஸோ கையில் வச்சிருந்த அமமுக பறி போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து டிவிகே சைடு இருக்குது காங்கிரஸ் பண்ணுற தாமதத்தினால. அதனால விஜய் வந்து ரொம்ப அப்செட்டு தான் சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஏன் இவ்வளோ தூரம் கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் கூட்டணிக்கு வாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் தன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட கேட்டிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினுமே ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறார். 25 சீட்டு போன தடவை போட்டிக்கிட்டாங்க, இப்போ ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறோம், 28 சீட்டு, இதெல்லாம் வின் பண்ணக்கூடிய சீட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிறாங்க? இது நல்லா தானே இந்த கூட்டணி போயிட்டு இருக்குது. தவிர இந்த இந்தியா கூட்டணி அப்படின்னு அமைஞ்சதுக்கு அடிப்படை காரணகர்த்தாவாக இருந்தவர் வந்து ஸ்டாலின் தான். முதல்ல 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முதல்ல ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் அறிவித்தவரும் முதல்வர் ஸ்டாலின் தான். மற்ற எந்த கட்சியும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவர் தான் அறிவித்தார். ஈவன் காங்கிரஸே அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவர் தான் அறிவித்தார். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம காங்கிரஸுக்கு அனுகூலமாக தானே இருந்திருக்கிறோம். அவங்க டெல்லியில் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் நம்ம போய் கூட வந்து கலந்துக்கிறோம்ல, ஏன் நம்ம கூட இப்படி டபுள் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தை அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ நாளைக்கு டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் மீண்டும் அமைந்தாலும் கூட காங்கிரஸுடைய தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் இணைந்து பணியாற்றுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் இப்போ எழுந்திருக்கு. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு குழப்படியான ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள திமுக கூட்டணிக்குள்ளே உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் திமுக பார்வையாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு 3-4 நாளில் தெரியும். ஏன்னா அந்த 3-4 நாள் அசூரன்ஸ் வந்து கிரிச்சோடங்கிற சைட்லேருந்து டிவிகே சைடு கொடுத்துருக்குறாங்க. என்ன நடக்க போகுது, ராகுல் காந்தி அந்த குடியரசு தினத்துக்குள்ளே வந்து என்ன மாதிரி முடிவு எடுத்து அவர் காய் நடத்த போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விவரங்களில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.